வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ரொம்ப நாளைக்கு அப்புறமா நடிகை விஜயலட்சுமி ஒரு வீடியோ ஒன்று வந்து வெளியிட்டிருக்காங்க. விஜயலட்சுமி யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். சீமானை பத்தி வந்து பேசும்போது அவங்க மேல நிறைய குற்றச்சாட்டுலாம் வந்து வச்ச நடிகை தான் நடிகை விஜயலட்சுமி. ஃப்ரெண்ட்ஸ் படத்துல நடிகர் விஜய்க்கு தங்கச்சியா வந்து நடிச்சிருப்பாங்க. அவங்கள பத்தி தான் இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்க போறோம். அவங்க அந்த வீடியோல என்ன சொல்லியிருக்காங்கிறத பத்தி உங்களுக்கு நான் டீட்டெயிலா வந்து சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீடியோவில் அந்த கீழே லெஃப்ட் சைடில் வியூ ப்ராடக்ட்னு வந்து வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா 80%, 90%, 75% இது எல்லாமே ஆஃபர்லாம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் உங்களுக்கு ஏதாச்சும் பொருள் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ப்ராடக்டை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க. இல்லைனாலும் வந்து ஒன்றும் வந்து பிரச்சனை இல்லை, தேவைப்பட்டால் மட்டும் வந்து வாங்கிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே வந்து போகலாம். அதாவது விஜயலட்சுமி வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு நடிகையா நமக்கு தெரியும். ரொம்ப கியூட்டான நடிகையா. ஃப்ரெண்ட்ஸ் படம்லாம் வந்து பார்க்கும்போது சூர்யாவுக்கு ஜோடியா, விஜய்க்கு தங்கச்சியா வந்து நடிச்சிருப்பாங்க. ரொம்ப நல்ல நடிகை, அதுல எந்த மாற்றமே வந்து இல்லை. ரொம்ப ஹோம்லியா தான் வந்து நடிப்பாங்க. அதே மாதிரி வந்து அந்த மிலிட்ரிங்கிற படத்துல சத்யராஜுக்கு தங்கச்சியா வந்து நடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் அவங்க நடிச்ச படங்கள்ல எந்த படங்கள்லையுமே ஆபாசமா வந்து நடிச்சதில்லை. ரொம்ப நல்ல முறையில தான் வந்து நடிச்சிருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட நடிகைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளானதும், ஒரு மிகப்பெரிய மன உளைச்சலை ஏற்படுத்தினது யாருன்னு வந்து கேட்டா, நாம் தமிழர் கட்சியினுடைய தலைவர் வந்து சீமான். அவங்க சீமான் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்து வச்சிருந்தாங்க. அந்த குற்றச்சாட்டுகளுக்கான வீடியோ ஆதாரங்களும் வந்து வச்சிருந்தாங்க. நம்ம ஊர்ல எப்பயுமே வந்து ஒரு பழக்கம் இருக்கு. ஒருத்தவங்க குற்றச்சாட்டை வந்து பார்த்தோன்னா வெளியிட்டாங்கன்னா, யார் வந்து குற்றச்சாட்டை வெளியிடுறாங்களோ அவங்க மேல ஒரு பழியை தூக்கி போட்டு அவங்க தான் குற்றவாளின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் திரிக்கக்கூடிய சூழலும் வந்து உருவாகும். இங்க என்ன ஒண்ணுன்னா, விஜயலட்சுமிக்கு ஆரம்ப காலகட்டத்தில் சீமான் ஆசை வார்த்தை எல்லாமே வந்து காட்டி கல்யாணம் பண்ணிக்கிற எல்லாமே வந்து சொல்லி அவர் கூட ரிலேஷன்ஷிப்ல வந்து பார்த்தோன்னா வந்து இருந்து கிட்டத்தட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாவே வந்து வாழ்ந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் வந்து ஈழத்து பெண்ணை கல்யாணம் பண்ணணும் நான் அப்படின்னு எல்லாம் வந்து சொல்லி அப்புறம் கட்சியை ஓபன் பண்ணி இவர் தனியா வந்து இவர் ஒரு பக்கம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க அந்த ஏமாற்றம் தாங்க முடியாம அதிக மன உளைச்சலாகி ஸ்ட்ரெஸ்ல வந்து பார்த்தோன்னா வந்து இருந்து சப்போர்ட்டுக்கு வந்து யாருமே வந்து இல்லாம, அப்ப விஜயலட்சுமிக்கு கூட இருக்கக்கூடிய அக்கா அவங்களும் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் உடல்நல சரியில்லாம அவங்களையும் வந்து கவனிச்சுக்கக்கூடிய அந்த சூழ்நிலை வந்து எல்லாமே வந்து இருக்க, அப்ப அவங்க வீடியோவில் யதார்த்தமா வந்து பேச, அவங்க பேசின ஒவ்வொரு வீடியோக்கும் நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் பதிலுக்கு வந்து அசிங்கமா வந்து திட்ட, ஒரு கட்டத்துல விஜயலட்சுமி வந்து கொந்தளிச்சு போய் அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோன்னா அப்படியே அவங்களும் கிட்டத்தட்ட ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வந்து போய் சாது மிரண்டா காடு கொள்ளாதுங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சாங்க. அது பயங்கரமா வைரலா வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல வந்து என்ன ஒண்ணா, சீமான் பேசும்போது நான் என்ன வயசு பிள்ளையவா வந்து கெடுத்துட்டேன், ஏதோ சோளக்காட்டுல தூக்கிட்டு போய் வந்து கெடுத்த மாதிரி சொல்றீங்க, என்னைய பாலியல் குற்றவாளின்னு சொல்றீங்க அப்படிங்கிற ரேஞ்சுக்கெல்லாம் சீமான் வந்து பார்த்தோன்னா பேசிட்டு, அதுக்கப்புறமும் கோர்ட்ல வந்து விசாரணையெல்லாம் வந்து நடந்தது வச்சது. அதுக்கப்புறம் சைலண்டா வந்து இருந்தது. விஜயலட்சுமிகிட்ட இருந்து எந்த ஆடியோ வந்து வரல. வழக்கம் போல இப்ப அவங்க அந்த ஆடியோல சொன்னதே வந்து என்ன ஒண்ணா, என்ன விஜயலட்சுமிக்கு வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்க, கரெக்டா எலெக்ஷன் டைம்னே வந்துட்டாங்க போல, திமுகவோட கைக்கூலி பெருசா அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க, செட்டில்மெண்ட் வந்து பார்த்தோன்னா வந்து கிடைச்சிருக்கும், சீமான் வந்து செட்டில் பண்ணியிருப்பாரு வச்சிருப்பாரு, இல்ல திமுக அப்ப பயங்கரமா வந்து கொடுத்துருக்கும், அதான் சரியான நேரத்துல வந்து இறக்கி விட்டுருக்காங்க அப்படின்னு நீங்க எல்லாரும் வந்து யோசிக்கலாம். ஆனா சத்தியமா சொல்றேன், நான் தமிழ்நாட்டு மக்கள் மேல இருக்கக்கூடிய அக்கறைனாலதான் நான் வந்து பேச வந்திருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் வந்து புரியல. இது அவங்க சொன்னது ஒரு விஷயம் மட்டும் வந்து புரியல. திமுகவை எதிர்க்கிறேன்னு வந்து வர்றவங்க எல்லாமே வந்து திமுகவோட கதையை பத்தி பேசுறீங்களே, வந்திருக்கவங்க ஒவ்வொருத்தவங்க கதையும் வந்து கேட்டா ஊரே வந்து நாறுதே. முதல்ல உங்க வீட்டுல இருக்கிறத வந்து சரி பண்ணுங்க. உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொம்பளைங்களுக்கு எல்லாம் வந்து மரியாதை கொடுங்க, முக்கியத்துவம் கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்க வெளியில போய் மகளிர் தினம் எல்லாமே வந்து கொண்டாடலாம் அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஒரு வாரமா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியலை வந்து பார்த்தா எனக்கு தலை வலிக்குது, அவ்வளவு பயமா வந்திருக்கு அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு அவங்க இன்னொரு வார்த்தையும் வந்து சொன்னாங்க. இப்ப நான் என்ன டிஎம்கேவுக்கு சப்போர்ட்டா வந்து பேசணுன்னே, நான் டிஎம்கே கைக்கூலி முட்டு கொடுக்குறேன் நீங்க வந்து சொல்லலாம். அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஒன்னே ஒண்ணு மட்டும் வந்து கேட்கிறேன். டிஎம்கேவில் இருந்து அங்க இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் யாராவது வந்து இவன் என்னை ஏமாத்திட்டான், எனக்கு பிசிக்கலா மென்டலியா வந்து பார்த்தோன்னா டார்ச்சர் வந்து கொடுத்தான், இவங்க கூட வந்து வாழ பிடிக்கல, இல்ல டைவர்ஸ்க்கு வந்து பார்த்தோன்னா இது பண்ணு, அவங்க யாரும் போராட்டம்லாம் வந்து பண்ணல, அவங்க யாரும் கேஸ் போடல, அவங்க யாரும் மீடியாவை வந்து சந்திக்கல, அவங்க யாரும் வந்து பார்த்தோன்னா டைவர்ஸ் வேணும் இது பண்ணல, அவங்க கண்ணியமா அவங்க குடும்பத்தோட சந்தோஷமா வந்து வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க. ஆனா திமுகவை அழிக்கணும்னு வரக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் அவங்க முதல்ல வந்து பார்த்தோன்னா ஒழுக்கமா இருக்காங்களா, அடிப்படையில வந்து இதா இருக்காங்களா, அவங்களே மானம் கெட்டவங்களா இருக்காங்களேங்கிற ரேஞ்சில் அவங்க வீடியோ போட்டு கடைசியா சொல்லும்போது, தமிழ்நாட்டு மக்களையும் என்னை யாரும் வந்து பிரிக்க முடியாது, அவங்களுக்கு எனக்கு வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு பாசம் இருக்கு, அதனால மக்களே கவனமா வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விழிப்புணர்வு தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து சொல்றது மாதிரி அந்த வீடியோவில் அவங்க பேசி பதிவிட்டு இருந்தாங்க. இதை பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க.